வீடுகளிலிருந்து ஜெபம் பண்ணுங்க. நான் சமூகத்தில் சகோதரர்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரோட ஆசீர்வாதம் கர்த்தர் மகிமையாக வருகிற நாட்களில் இந்த உத்தரவு தளர்த்தப்பட்ட இந்த நாட்களில் வழக்கம் போல நம்முடைய சபையோட ஆராதனை செய்யும் வாசகர்கள் வெடிக்கிற ஆராதனை முடிச்சு வருவாங்க. ஜெபிக்க வாசகத்தில் நீங்கள் ஜெபிக்க விரும்புகிறாங்க. நீங்கள் இருந்து என்ன செய்வோங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்க. அவங்களோட ஆசீர்வாதம் கர்த்தர் மகிமை. ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, வியாதிக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நேரத்தில் தொழுகை என்ன செய்யாங்க, வீணாக்காங்க. தயவுசெய்து ஆண்டவர் சமூகத்தில் பார்த்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. நல்ல இதே நேரம் வேத வாசனை கர்த்தரோட ஆசீர்வாதம் கர்த்தர் மகிமை. வேத வசனத்தில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி நான் கடந்து போகிறேன். அவங்களோட ஆசீர்வாதம் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மனுஷனை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரால் ஊழியம் செய்த நாட்களிலே அவர் சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். நாங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 27வது வசனத்தை பாருங்க. 10வது அதிகாரம் 27வது வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுங்கள். கர்த்தருக்கு மகிமை. அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறபடியினாலே நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். இயேசு கிறிஸ்து மனுஷனை போல மாம்சத்தை ரத்தத்தையும் உடையவராக ஒரு தெய்வம், ஆனாலும் வானங்கள் கொள்ளத்தக்காத ஒரு தெய்வம், ஒரு ஆண்டவர். மனுஷன் மேல் அவர் வைத்த அந்த பாசம், அந்த பிரியத்தின் நிமித்தமாக தன்னுடைய கிரியையினால சிருஷ்டித்த இந்த மனுஷனுக்காக அவனுடைய நாசியிலே ஊதி ஜீவ ஆத்மாவாய் அவனை வைத்த ஆண்டவர், அவன் மீது வைத்த நேசத்தினார் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை தேடி பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் தெய்வம் மனுஷனை போல நேசித்திருக்கிறார். பூமியிலே அவர் அவதாரம் இருக்கிறார். ஸ்திரீயின் வித்துவாக, அவர் ஸ்திரீயின் வித்துவாக, புருஷனுடைய சித்தத்தினால் அல்ல, புருஷனுடைய வித்தினால் அல்ல, ஸ்திரீயின் வித்துவாக அவர் பரிசுத்தமாக, பரிசுத்த சந்ததியாக, பரிசுத்த வித்தாக பூமியில் வெளிப்பட்டார். அந்த ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய ஊழியத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றினார். மனுஷனை போல எல்லா தீங்கையும், எல்லா உபத்திரவங்களையும், மனுஷனை காட்டிலும் மனுஷனால சகிக்க முடியாத அளவிற்கான எல்லா தீமைகளையும் அவர் தன்னுடைய சரீரத்திலே பாடுகளை என்ன செய்தார், அனுபவித்தார். கவனிங்க, அதனுடைய முகாந்திரம் என்ன? ஆண்டவராக இருக்கிற கர்த்தருடைய அந்த ராஜ்யத்திலே நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், பங்கு பெற வேண்டும். நாமும் அந்த ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாக இருக்க வேண்டும். அழியாமையும் ஜீவனையும் நாம் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுத்த ராஜ்யத்தை மனுக்குலம் இழந்து விட்டது. மனுஷன் இழந்து போனான். தேவனோடு தெய்வத்தோடு இருக்கிற உறவை நம்ம என்ன செய்யலாம், இழந்து போனான். இப்போ நமக்கும் அந்த நிலைமை தான் என்ன செஞ்சிருக்கு, ஏற்படுது. நல்ல கவனிங்க. இது ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் நோய், ஒரு பக்கம் இது பரவக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தோடு தானே எல்லாம் வாசம், எல்லாம் சரி, 100க்கு 100 சரி. ஆனால் ஆண்டவர்கிட்ட தேவ ஜனம் வரக்கூடாது, சபை கூடுதல் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. கைவேலையால் செய்யப்பட்டவைகளோ, மனுஷனால உருவாக்கப்பட்டவைகளோ, மனுஷனையோ நமஸ்கரித்துக் கொண்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும், ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஒரே சூழ்நிலை என்ன செய்திருக்கு, ஏற்பட்டிருக்கிறது. நரகளை வணங்குகிறவர்களுக்கும் இதுக்கும் பரிசுத்தத்தை வணங்குகிறவர்களுக்கும் ஒரே நிலைமை ஏற்பட்டிருக்கிறதற்கான காரணம் என்ன? தேவ சமூகத்திலிருந்து இந்த மனுக்குடம் ஆதியிலே எப்படி விளக்கப்பட்டதோ அதே ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நினைந்திருக்கு, ஏற்பட்டிருக்கிறது. கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை தேவன் படைத்து சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து வைத்த அந்த தோட்டத்திலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டதற்கான காரணம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியான நிமித்தமாய் விலக்கி வைக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை பறித்து புசித்தது நிமித்தமாக
தேவ கோபத்திற்கு ஆளானார்கள், தள்ளப்பட்டார்கள். அவர்கள் தேவனோடு கூட உறவு கொள்ள முடியாத சூழ்நிலை என்ன செய்தது, ஏற்பட்டது. முகமுகமாய் ஆண்டவரை தெய்வத்தை பார்த்த அந்த நிலைமை மனுக்குலத்தை விட்டு என்ன செய்தது, மாறினது. அதே சூழ்நிலை இன்றைக்கும் ஆண்டவர் பிள்ளைகள் என்ன செய்ய முடியல, ஆண்டவருடைய சபைக்கு என்ன செய்ய முடியல, சபை விடுதலுக்கு என்ன செய்ய முடியல, வர முடியல. நீங்க நினைக்கலாம், அதான் வீடுகளில் ஜெபம் பண்றோமே, நாங்க தான் என்ன செய்யறோமே, டிவியில பார்த்து நாங்க என்ன செய்யறோமே, எத்தனையோ ஊழியக்காரங்க ஜெபம் பண்றாங்க, நான் அப்படிலாம் என்ன செஞ்சு தான் இருக்கிறோம், ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு நீங்க என்ன செய்யலாம், நினைக்கலாம். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க என்ன செய்யலாம், நினைக்கலாம். ஒரு விசுவாசத்துக்காக கர்த்தர் என்ன செய்யறது, மனமரங்க. ஆமென். விசுவாசத்துக்காக ஆண்டவர் என்ன செய்தோம், மனமரம். இதே விலைக்கு வைக்கப்பட்டவர்கள், இதே ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டவர்கள், அங்க அந்த தோட்டத்துக்கு வெளியேயும் ஆண்டவர் என்ன செய்யலாம், கும்பிடலாம். ஆண்டவர் என்ன செய்யலாம், ஆராதிக்கலாம். அவங்க எந்த மரத்துக்கு அடியில் இருக்கிறாங்களோ அங்கிருந்து ஆண்டவருக்கு என்ன செய்யலாம், வழி செலுத்தலாம். ஆனா எங்க வர முடியாது, ஏதேன் தோட்டத்துக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாத நிலைமை அப்படிங்கிறது தான். அங்கேயே இருக்கலாம், அப்படிதான். அந்த பறந்து விரிந்திருக்கிற அந்த பூமி அனைத்துல அவங்க எங்க வேணாலும் இருக்கலாம், ஆனா எங்க வர முடியாது, ஏதேன் தோட்டத்துக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. காரணம் என்ன, இன்னைக்கு நான் வாசித்திருக்கிறோம், இந்த வசனத்துல நான் வாசித்தோம், என் ஆடுகளுக்கு என்ன செய்கிறது, என் ஆடுகளின் சத்தத்துக்கு என்ன செய்கிறது, சொல்லி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு என்ன செய்கிறது, ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. செவி கொடுக்காதபடினா வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கும் சபைக்கு, கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வர முடியாத நிலைமை, ஏதேன் தோட்டத்தில் வர முடியாத நிலைமை. இன்னைக்கு லேசர் கண்டுபிடிச்சிருக்கிறான். கவனி, எப்படி ஒரு கத்தி, எப்படி ஒரு பட்டையை ஒரு மனுஷனை கூறு போடுமோ, துண்டிக்குமோ, அதே போல நம்ம மொபைல் வச்சுக்கோம், இந்த போன் இருக்குது பாருங்க, இதனுடைய ஒளி அலைக்கற்றைகள் சொல்றோம் பாருங்க. இதே மாதிரி லேசர் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத அந்த ஒளியில பட்டயத்தை அன்றைக்கே ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு, வச்சிருந்திருக்காரு. எங்க வரக்கூடாதுன்னு, ஆண்டவர் கூட பேசுற இடத்துக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக வச்சாங்க. இன்னைக்கு மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நல்ல கவனி, இந்த நிலைமை வந்ததுக்கு காரணம் என் ஆடுகளின் சத்தத்துக்கு என்ன கொடுக்கல, செவி கொடுக்கல. இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளைகளா இருக்கிறதா குறை சொல்லி, குத்தம் சொல்லி, திட்டி, இதுக்காக நாம என்ன செய்யறத, இந்த பிரசங்கம் வரல, உணர்வு வேணும். இருதயம் துடித்து கொண்டே இருக்கு, உண்மைதான் சொல்றாங்க, துடித்துக்கிட்டே இருக்கு. ராத்திரி தான் தூங்கும் போதுதான் கொஞ்சம் என்ன செய்யணும், அதனுடைய துடிப்பு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. துடிப்புல ஒரு துடிப்புலையாவது உங்களுடைய இருதயம் சொல்லணும், நான் ஆண்டவருடைய சத்தத்துக்கு என்ன செய்யறேனா, செவி கொடுக்கிறேனா அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும், முடிவு பண்ணி. சம்பாதிக்கப்பட்டது அம்மா ஐயா நல்ல கவனி, சபை சாதாரணமா சம்பாதிக்கப்பட்டது நல்ல கவனி. இன்னைக்கு நாம கூடி வந்திருக்கிறோம், சபையை மூடினாங்க, பிஷப்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு அதாவது மாவட்டத்தில் இருக்கிற பிஷப்புக்கும் கலெக்டர் மூலமா சொல்லியிருக்காங்க, உங்க சபைகளெல்லாம் என்ன செய்ய இழுத்து மூடி கூட்டி போட்டு வச்சு சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமை வந்ததுக்கு காரணம் சபை சும்மா சந்தா என்ன செய்யப்படலை, உருவாக்கப்படலை. இளநிலையில் இருக்கிற சிஎஸ்சியா இருக்கட்டும், எந்த சபையா இருக்கட்டும், எத்தனை ரத்த சாட்சிகள் தெரியும், எத்தனை பசி, எத்தனை பட்டினி. இதனாலதான் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. யாரோ வெளிநாட்டுக்காரங்க வந்தாங்க, அவனுக்கு நிறைய பணம் இருந்தது, அவங்க சபை கட்டினாங்க, இப்படி சபை ஸ்தாபிக்கப்படலை. எத்தனை பேர் செத்து இருக்கு, வர வழியும் மற்ற நாடுகள் இருந்து கப்பல் பிரயாணமா வரும்போதே மனைவியை எழுந்து, வரும்போதே பிள்ளையை செத்து அடக்கம் பண்ண முடியாம சமுத்திரத்துல தூக்கி பிள்ளையை போட்டுட்டு இந்த ஊழி நின்று இருக்காங்க. சமுத்திரத்தில் தூக்கி புருஷனை போட்டுட்டு வந்தவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்தாங்க. நல்ல கவனி, பிள்ளைகளை தூக்கி போட்டு வந்து இந்த ஊழியம் அவங்களாலதான், அவங்கள கொண்டுதான் அந்த சபை என்ன செய்யப்பட்டது, ஸ்தாபிக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்களும் நான், உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள், இன்னைக்கு எல்லாரும் எப்படி இருக்கிறோம், சுகமா இருக்கிறோம். கவனிங்க, நான் அன்னைக்கு அவங்களாம் ஜீவனை இழந்தார்கள், நோயினால் என்ன செய்யப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். அந்த சூழ்நிலை தான் அந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அப்பேற்பட்ட சபையில, அப்பேற்பட்ட தேவனுடைய ஆலயத்துல நீங்க என்ன இல்லாம போயிட்டு ஆராதனை, ஆண்டவரோடு பேச முடியாத நிலை ஏற்பட்டது. காரணம் என்ன, ஆடுகளின் சத்தத்துக்கு என்ன கொடுக்கல, நீங்கள் நானும் அவருடைய சத்தத்துக்கு என்ன செய்யணும், செவி கொடுக்கணும். தேவ சத்தத்தை கேட்டுக்கிறீங்களா? நீங்க சபையில இருக்கிறவங்களை கூப்பிட்டு, ஒவ்வொரு விசுவாசியை கூப்பிட்டு, ஒவ்வொரு ஊழியக்காரங்களை கூப்பிட்டு, அம்மா ஐயா கவனி, நல்ல கவனி,
ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு கேட்கணும். நீ ஆண்டவர் சத்தத்தை என்ன செஞ்சிருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களான்னு என்ன செய்யணும். இல்லையா, எத்தனை பாஸ்டர் சொல்லுதாங்க, அப்படிதானே நம்ம பாஸ்டர் சொன்னாங்க, அவங்க ஞானஸ்நானம் எடுத்திருந்தாங்க, அதாவது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அப்போ ஒரு சத்தம் கேட்டதான், என்னுடைய அபிஷேகம் ஒன்று என்ன செய்யும், அப்படிதானே அந்த சத்தத்தை கேட்டேன்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர், அப்போ அவங்களுக்கு மட்டும்தான் தெய்வமா அவர். ஆண்டவர் சொல்றாரு, என் நாடுகள் ஒவ்வொருவரோடும், ஒவ்வொரு பிள்ளையோடு, ஒவ்வொரு மனுஷனோடும் அவர் என்ன செய்கிறவர் பேசுகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசியாய், அங்கத்தினராய், மெம்பராய், ஊழியக்காரராக இருக்கிற ஒவ்வொருவரும் யார் சத்தத்தை கேட்டிருக்கணும், ஆண்டவர் சத்தத்தை கேட்கணும். நீ ஆண்டவர் சத்தத்தை நீ கேட்கவே இல்லை. இந்த நிலைமை வந்ததுக்கு, சபைக்கு வந்ததுக்கு காரணம் ஆண்டவர் சத்தத்தை கேட்க. எங்கேயோ போறோம், யாராவது ஒரு ஊழியக்காரர் தீர்க்கதரிசி அவர் என்ன செய்வார், ஆண்டவர் சத்தத்தை அவனுக்கு என்ன செய்வார் சொல்லுவார். ஏன்னு கேட்டா மோசே மூலமா ஆண்டவர் சொன்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டா தானியேல் மூலமா தீர்க்க தரிசனமா சொன்னாரு. ஏசையா மூலமா தானே எல்லாருக்கும் சொன்னாரு. ஆண்டவரேவா அவங்களோட சொன்னாரு அப்படின்னு என்ன செய்யறாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்துல எல்லாரும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, பேசி இருக்கிறார். இவங்க அவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதி, மதம், பணக்காரன், ஏழை, பலனுள்ளவன், பலனில்லாதவன், அழகுள்ளவன், அழகில்லாதவன், எந்த வித்தியாசமும் இல்லை. எல்லா மனுஷனோடும் கடவுள் என்ன செஞ்சிருக்கிறார், ஆண்டவர் பேசி இருக்கிறார். கவனி, இன்னைக்கு சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? இப்போ இந்த ஆறாவது ஒருத்தர் நான் எழுப்பி கேட்டேன்னா, அம்மா நீங்க ஆண்டவர் சத்தத்தை கேட்டிருக்கீங்களாமா? அம்மா அப்படியே கண்ணை மூடி நான் ஜெபம் பண்ணேன், அப்படியே பாசு பேசுற மாதிரியே இருந்துச்சு. அப்பவும் பாசம்தான். யாருடைய சத்தத்தை கேட்டது இல்லையா? இதுல நான் என் பிள்ளைகளுடைய சத்தத்தை அறிவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? என் ஆடுகளுடைய சத்தத்தை நான் அறிவேன்னு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா, சொல்லியிருக்கிறாரா? அப்படி சொல்லல. என் ஆடுகள் என் சத்தத்தை என்ன செய்யும், அறியும். ஆட்டுக்கு தெரியுமா மேய்ப்பன் யாருன்னு என்ன செய்யுமா தெரியும். நீங்க வளர்க்குற மிருக ஜீவனுக்கு எல்லாரும் ஓட்ட போறவங்க இருக்கலாம், வாரவங்க. அவன் கூப்பிட்டா போகுதா? யோசித்து பாருங்க, போகுதா? அழுக்கு சிலையோட அழுக்கு வஸ்திரத்தோட நீங்க வயல்ல வேலை பார்த்தா இருக்கட்டும், வேலைக்கு போயிட்டு வந்தாலும் அழுக்கோட வித்தியாசமா நீங்க வந்தாலும், சாப்பிடாம கொள்ளாம வந்தாலும், நீ மட்டும் பார்த்தோன்னா வேற கூப்பிடுத. ஆண்டவர் சொன்னாரு, ஆடுது எஜமானி, கழுதை தன் முன்னணி மதியும், என் ஜனங்களோ என்ன செய்யல. நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்டுருக்கீங்களா? யார் வந்திருக்கிறா, நோய் வந்திருக்கிறா, நீங்க பிசாசு இப்படி ஜனங்களை வேதனைப்படுத்துறதுக்கு காரணம் நாம் ஆண்டுடைய சத்தத்தை என்ன செய்யறதில்லை, கேட்டது. தேவ சத்தத்தை கேட்கணும். இந்த நாடு எதுக்கு சபை விடுதல் வராதுன்னா, நீ வீட்டுல இருந்து ஜெபிக்கிற இந்த நாடு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, இப்போவாது நீ தேவ சத்தத்தை கேட்க மாட்டியா? இப்போ டிவியை போட்டுட்டு அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, இப்படி சொன்னாரு, நீ சத்தத்தை அவர் கேட்கணும். அவர் தீர்க்கதரிசி அப்படிதான், அவர் ஊழியக்காரர், அவர் கேட்பார். கேட்காதவங்க கேட்கட்டும், ஆண்டவரை அறியாதவங்க என்ன செய்யாத கேட்கட்டும். எத்தனை பேர் டிவியே பார்த்துட்டு இருக்கிறவன் அவன் கேட்கட்டும். நீ என்ன செய்யணும், நீங்களும் நான் அவர் சத்தத்தை கேட்கணும். இன்னும் உனக்கு யாரும் சொன்னாங்க, இன்னும் உனக்கு பேய் ஓடி, இன்னும் உங்களுக்கு தரித்திரம் மாற போகுதுங்கிற அதே வசனத்தை இன்னும் நீ அவர் மூலமா கேட்கணும். அவர்கிட்ட நேரடியாக நீங்க சத்தத்தை கேட்கக்கூடியதான நாள். சபையில ஊழியக்காரரை, நட்சத்திர பிரசங்கியார்களை, பிசாசு, பேய் விரட்டி, நோய் சுகமாக்குற, தீர்க்கதரிசிகள், நட்சத்திர பிரசங்கியார்களையும் பார்த்து அவர்களுடைய சத்தத்தை மட்டும்தான் தேவ சத்தத்தை நினைச்சிட்டு இருக்கிற சபையை தான் இன்னைக்கு சபை விடுதல் இல்லாம ஆகிட்டாங்க. ஏன்னு சொன்னா இவங்களுக்கு யார் இருக்குது, ஆண்டவர் இல்லை, மனுஷன் தான் ஆண்டவர். இல்லைங்க, மனுஷனை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறான். இந்த வசனத்தை வாசிக்கிறோம், என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம். நீங்க யாருக்கு பின் செல்லுங்க? நீங்க நினைக்கலாம், நான் ஆண்டவருடைய சத்தத்துக்கு, அவருடைய சத்தத்தை கேட்கலாம் ஆசைப்படுறேன், ஒரு தடவையாவது என்னோட என்ன செய்யும் பேசுங்க ஆண்டவரை. நல்ல நானும் ஆண்டவர் சமூகத்தை எழுதி இருக்கிறேன், விவாசம் இருக்கிறேன். அதுக்காக தான் ஒரு தடவையாவது என்ன செஞ்சிருக்கேன். என் வாழ்க்கையில இதை எல்லாம் கஷ்டம் இருக்கு, கஷ்டம் இருக்கு, கலவீனம் இருக்கு, இல்லாமைகள் இருக்கு, எல்லாம் இருந்தாலும் ஒரு தடவை அந்த சத்தத்தை கேட்டோம்னா என் மற்றதெல்லாம் என்ன செய்யணும் ஆண்டவரே, இதெல்லாம் சகிச்சு வாழ்ந்துருவையா, இதெல்லாம் ஜெயிக்க என்னால முடியும் ஆண்டவரே. அதுக்கு ஒரு தடவை என்னோட என்ன செஞ்சிருக்கேன் பேசுகிறேன். சத்தத்தை ஒரு தடவை நான் கேட்டேன். அப்படி
மாம்சத்தினுடைய ஆசையை வெறுத்து, தன்னுடைய எண்ணங்கள் விருப்பங்கள் எல்லாத்தையும் வெறுத்து சன்னியாசியா ஊழியறாங்க. இதுதான் நம்ம இருந்திருக்கிற ஊழியக்காரர். இது இந்த இந்த தியாகம் எப்படி இருந்துச்சு? ஆண்டவர் சத்தத்தை அவங்க என்ன செஞ்சாங்க? அதனால இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு என்ன சத்தத்தை கேட்கல? ஆண்டவர் சத்தத்தை ஆண்டவர் சத்தத்தை கேட்டீங்கன்னா நாம் அவருக்கு என்ன செய்வோம்? சொல்றோம். பவுல் சொன்னார், நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் எங்களை என்ன செய்வீங்க? பின்பற்று. இன்னைக்கு யாராலே சொல்ல முடியுமா? இன்னைக்கு யாராலும் சொல்ல முடியும்? ஒவ்வொரு தனிப்பட்ட ஊழியக்காரருடைய ஒரு இந்து பிரமுகர் ஒருத்தர் பேசணும்னு சொல்றான். ஒவ்வொரு ஊழியக்காரன் கவனிக்கமா, ஏன் கவனிங்க கவனிங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவன், ஒவ்வொரு ஊழியக்காரன் அவனுடைய தனிப்பட்ட இந்த செல்போன் இருப்பாரு. இதுல அவன் பேசினதும், அவன் நெட்ல சேட் பண்ணதும், அவன் போன்ல பார்த்ததும் என்னன்னு மட்டும் சொல்லியிருங்க. நாங்க என்ன செய்யறோம்? அவங்கள மாதிரி இயேசுவை நாங்களும் பின்பற்றுறோம். இதை சொல்றதுக்கு யாராவது வர முடியுமா? முன்னால நான் என் செல்போனை தாரேன், என் போனை நான் என்னென்ன வீடியோ பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், வச்சிருக்கேன், எல்லாத்தையும் போட்டு காட்டுறியான்னு யாராவது நீங்க இந்த கிறிஸ்தவனாலே சொல்ல முடியுமா? இன்னைக்கு சொல்ல முடியுமா? இன்னைக்கு நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். அது இன்னைக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஏன் அந்த நிலைமை இருக்கு? காரணம் என்ன? நம்ம ஆண்டுடைய சத்தத்தை என்ன செய்யணும்? கர்த்தரை ஆண்டு அவரை பின்பற்றணும். கவனிங்க, அவரை பின்பற்றணும். ஒருவருடைய போன் இருக்குமா? ஒருவருடைய செல்போன் இருக்கு. இதுல ஒரு பிளிப்கார்ட்னு ஒரு ஆப் இருக்கு. அது நம்ம என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். பலசரக்கு ஜாமான் வாங்கிக்கலாம், செருப்பு வாங்கிக்கலாம், வாட்ச் வாங்கிக்கலாம், செல்போன் வாங்கிக்கலாம், டிவி வாங்கிக்கலாம், பீரோ வாங்கிக்கலாம். நெட்டில் ஆர்டர் பண்ணி என்ன செய்யலாம்? அந்த ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கு. அதில் நம்ம பிள்ளைகளுக்கு, சபையில் பிள்ளைகளுக்கு, பெண்கள் எல்லாருக்கும் ஒரு சேரீ எடுக்கணும். என் வீட்டுக்காரி சொன்னான்னு நான் ஒரு சேரீ என்ன கலர், ஏதாவது ஒரு நல்ல கலராக முதல்ல ரெட் கலர் சேரீ எம்ப்ராய்டரி அப்படின்னு, திரும்ப சிவப்பாக இருந்தாலும் சரி வெளில வந்துக்கிட்டோம் அப்படின்ட்டா, ஒயிட் வரட்டும்டா, திரும்ப இருக்கணும். ஒட்டு மொத்தத்தில் பார்த்தோம்னா எங்களுக்கு பிடிச்சிருக்கு எம்ப்ராய்டரி வந்தால் பிடிச்சிருக்கு. சிவப்பு போடுறதையும் விட்டுட்டேன், ஒயிட்டுன்னு போடுறதையும் நினச்சிக்கிட்டேன். முதல்ல சிவப்பு தேடினேன், ரெண்டாவது வெள்ளை தேடினேன். இப்போ ரெண்டு முக்கியம் இல்லை, எம்ப்ராய்டரி போடுறதா நல்லா இருக்கும்னாங்க. அப்புறம் இது ரெண்டையும் விட்டு எம்ப்ராய்டரி சேரீ போட்டேன். நல்ல கவனிங்க, என்ன சேரீ போட்டேன்? எம்ப்ராய்டரி சேரீ முடிஞ்சது. பார்த்தோம், வாங்கணும் வாங்கல விட்டாச்சு வைங்க. இப்பவும் நான் என் ஃப்ளிப்கார்ட்ல அந்த நெட்ல அதை நான் தொட்டேன்னா 2-3 அக்கா மாதிரி இப்படி சேலை வந்துருக்காங்க. அந்த அந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணணும்னு வைங்களேன், அதை திறக்கிறேன். திறந்த உடனே இப்படி சேலை போட்டு வந்து எதுக்குன்னு கேட்டா, நீ இதுக்கு முன்னால அடிக்கடி வயாம நீ எதை தொட்டு பார்த்த? சேலை வேணும்னு தொட்டு பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு 2-3 அக்கா பொம்பளையில வந்து சேலை வச்சுருந்தீங்க. நான் இப்போ கேட்கவே இல்லை. அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய போனை எடுத்து பார்த்தோம்னா நல்ல கவனிங்க, அதுல தெரியும் டவுசர் போட்டவங்க யாரு, இதை பார்க்கறவங்க யாருன்னு என்ன செஞ்சிடும். விசாசம் எப்படி இருக்கிறான், யாரை பின்பற்றுறான், அவன் கரெக்டா பின்பற்றுறான். அவன் நீ யாரை பின்பற்றுகிறேங்கிறத அவன் முடிவு பண்ணியிருக்கிறான். பவுல் சொல்றார், சாத்தானை பின்பற்றி சிலர் விலகி போனார்கள் என்று எழுதியிருக்கு. நீ யாரை பின்பற்ற? நீ ஆண்டவரை பின்பற்றுறீங்கன்னா, தேவ சத்தத்தை நீங்க கேட்கறீங்கன்னா, நீங்க உடனே நினைக்கலாம், ஆண்டவர் அப்ப இவ்வளவுதான் பேசுறேங்கிறதுனால நான் ஒரு கிறிஸ்தவன் இல்லையா, நான் ஒரு தெய்வத்தை வணங்கலையா, நான் சரியில்லையா அப்படின்னு நினைக்காது. நீ யாரை பின்பற்றுகிறாயோ அதுலதான் முடிவு. நீ சத்தத்தை கேட்டேங்கிறதுல என்ன இருக்கும்? முடிவு. நல்ல கவனிங்க, குட்டிக்கு தெரியாது, அப்படிதானே? சின்ன பிள்ளைக்கு தெரியாது. யோசித்து பாருங்க, சின்ன குட்டிக்கு தெரியல. ஆனா அது கூட தாய் இல்லாம குட்டி பால் கொடுத்து நம்ம வளர்த்துருந்தோம் வைங்களேன், எவன் முன்னாலே போகும். அப்படிதானே?